நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வைல்ட் கார்டு எபிசோட். விக்ரம், அண்ணியனா, அனுஷ்கா, தாண்டவம். தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் தேவைப்படுது. குங்குமம் சொல்லுடா. பொட்டு. கரெக்டான மாதிரி சொல்றேன். தொந்தரவு. இப்படிதான் ஒரு பொண்ணுகிட்ட போய் கத்துவாங்களா? மக்கு. உன்னையதான். பிரசாதம். கொழுக்கட்டை. உப்பு புளிப்பு. உங்க ஊர் உப்பு புளிக்குமா? தப்பாட்டம். அடுத்து வா, தத்த வா. பயம். சொல்லு. 30 seconds. இரு இதாவது யோசிக்க விடுமா கொஞ்ச நேரம். மன்னிக்கணும், வைல்ட் கார்டு ரவுண்ட்ல யாருமே தகுதி பெறலன்னு சொல்லலாம். 2 பேருமே வெளியே அனுப்புறது ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ என்ன பண்ணலாம்? கடந்த பல வாரங்களா பிரிலிமினரி லெவல் பார்த்துக்கிட்டே வந்தீங்க. பல பள்ளிகள் ஒவ்வொரு வாரமும் 3 சிறப்பான அணிகள் பங்கெடுத்தலும் அதில் இறுதியில் ஒரு அணி தேர்வு பெற்று அடுத்த நிலைக்கு போவதையும் பார்த்தீங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது அதே போல் 3 அணிகள், ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பெஷல் எபிசோட்னு இதை சொல்லணும். இது ஒரு வைல்ட் கார்டு எபிசோட். அதாவது ஒவ்வொரு வாரமும் திறமையாக விளையாடி தேர்வு பெற்ற அணி போக இன்னொரு திறமையான அணி ஏதோ ஒரு சில காரணங்களால் ஒரு சில தவறுகளால் வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் ஏற்பட்டது. அந்த மாதிரி அணிகளுக்கு இன்னொரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்பெஷல் வைல்ட் கார்டு எபிசோட். அப்படி 3 வெவ்வேறு எபிசோட்ஸில் வெளியேறிய 3 பள்ளிகளை நாங்கள் ஒன்றாக இணைத்து இந்த வைல்ட் கார்டு எபிசோடு கொண்டு வந்திருக்கோம். எதேச்சையாக நிகழ்ந்த இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னா, இந்த 3 பள்ளி அணிகளுமே திருச்சி பள்ளியை சேர்ந்தவர்கள். முதலாவது அணியாக நாம் வரவழைப்பது திருச்சியிலிருந்து பெல் மெட்ரிக் பள்ளி. நம்ம கட்டபொம்மன் திரும்ப வந்துட்டாரு. சூளுரைக்கும் கட்டபொம்மன். இன்னொரு முறை உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் சாய் ஆதித்யா. நான் பிஹெச்எல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். சரி, உங்க சகோதரி அதையும் சொல்லிருங்க. அவங்க சகோதரி, அவங்க பேர் அம்சவர்தினி. என் கூட என் கிளாஸ்லேயே படிக்கிறாங்க. ஓகே. போன முறை இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி நீங்கள் ஒரு அணியாக சேர்ந்தீங்கன்னு. உங்களை பயிற்றுவித்தது யார்? முதல்ல எங்களை பயிற்றுவித்ததை பார்த்தா எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸும் எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, சரி. போன முறை நீங்கள் வந்தப்போ நிகழ்ச்சியிலேருந்து நீங்கள் வெளியேறியதுக்கு என்ன காரணம்? அப்போ கொஞ்சம் எங்களோட பதற்றம்னு நினைக்கிறேன். இப்போ நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகே, சரி. இன்றைய நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இரண்டாவது அணியாக நாம் வரவழைப்பது திருச்சியிலிருந்து வந்திருக்கிற பெரியார் மணியம்மை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். என் பேர் ஆர் கேஷவ பிரதா. நான் பெரியார் மணியம்மை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சியில் படிக்கிறேன். 10th படிக்கிறீங்க. என் பேர் ஹேமா தேவி. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பெரியார் மணியம்மை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி. குத்துப்பாட்டு ஸ்பெஷலிஸ்ட் அப்படி சொல்லணும்ல. ஓகே. ஸோ வைல்ட் கார்டில் உங்களுக்கு இன்னொரு மறுபிரவேசம் கிடைத்திருக்கிறது. இரண்டாவது வாய்ப்பு. பொதுவாக எல்லாருக்கும் அமையாது, உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இதை எப்படி பயன்படுத்திக்க போறீங்க? முதல்ல என்னென்ன தப்பு பண்ணுவோமோ அதெல்லாம் இந்த தடவை பண்ணக்கூடாதுன்னு வந்திருக்கோம். வேற மாதிரி தப்பு பண்ணலாம். எந்த தப்புமே பண்ணக்கூடாதுன்னு வந்திருக்கோம். சரி. ஸோ தேர்வாகி போகக்கூடிய அணி நீங்கன்னு உறுதியாக இருக்கிறீங்க. உங்களை இந்த ஸ்பெஷல் எபிசோட் வைல்ட் கார்டு ரவுண்டுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 3வது அணி, இந்த வைல்ட் கார்டு ஸ்பெஷல் எபிசோடுடைய 3வது அணி திருச்சியிலிருந்து வந்திருக்கும் ஹோலி கிராஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். ஹோலி கிராஸ், உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்ல, எதிர்பார்க்கல. ஸோ கிடைச்ச பிறகு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இப்போ தெளிவா ஒரு கம்மியான க்ளூஸ் கொடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகே, அது மட்டுமே இல்லை, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், விரைவாக இருக்கணும். ஓகே. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். 3 அணிகளுக்குமே பொதுவாக நாங்கள் சொல்கிற அறிவுரை அதுதான். ஆனாலும் இந்த எபிசோட்லேருந்து ஒரு அணி தான் போக முடியும். அது யாருன்னு உங்களுக்குள்ளே போட்டிட்டு தீர்மானிக்க போவது நீங்கள். ஓகே, தொடங்கலாம். முதல் சுற்று. முதல் அணி இங்கே இருப்பாங்க, மற்ற 2 அணிகள் அமர்ந்திருக்கலாம். திருச்சி பெல் மெட்ரிக், உங்கள் 2 பேருக்கும் கிடைத்திருக்கிற வாய்ப்பு அழகாக பயன்படுத்திக்கங்க. முதல் சுற்று விதிமுறைகளை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் அனுபவசாலிகள். நேரடியாக தொடங்கலாம். 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அமைதியான, நிசப்தம், குணம், அடக்கம், உணவு, அன்னம், வெரி குட். ராட்சசன், அரக்கன், குட். முதல் எழுத்து தெரியும்ல? அருந்ததி,
அம்மி 4 மிகை ஏதாவது குறை இணை அதிகம் வெரி குட் முதல் எழுத்து மறந்துட்டியா ஞாபகம் இருந்தது லாஸ்ட்ல கொஞ்சம் வர ஆ, அதான் தெரிஞ்சுது இல்லைன்னா அந்த வார்த்தை முதலே வந்திருக்கும் வெல் டன் பெல் மெட்ரிக் 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க அமர்ந்திருக்கலாம் பெரியார் மணியம்மை முதல் சுற்று முதல் வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கங்க 5 சொற்களையும் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது கூந்தல் சீப்பு வெரி குட் மங்காத்தா ரம்மி முதல் எழுத்து என்ன அடுத்த குறிப்பு ராஜா சீட்டு வெரி குட் தட்சணை தெரியல அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை அடுத்த குறிப்பா ஓகே அடுத்த வார்த்தை அவசரம் முதல் எழுத்து என்ன சீக்கிரம் ம் கடலில் சீற்றம் வெரி குட் இப்போ அந்த விட்ட சொல் வந்துரும் ஏற்கனவே என்ன கொடுத்தீங்க ஒரு குறிப்பு தட்சணை தட்சணை சொன்னாங்க சீதனமா அடுத்த குறிப்பு வரம் சீர் வெல் டன் 5 கண்டுபிடிச்சீங்க வெரி குட் பெரியார் மணியம்மை அமர்ந்திருக்கலாம் ஹோலி கிராஸ் வாங்க திருச்சி ஹோலி கிராஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உங்களோட வாய்ப்பை நீங்களும் அதே போல் சரியாக பயன்படுத்திக்கணும் அவங்க எல்லாரும் 5 கண்டுபிடிச்சிட்டாங்க முதல் சுற்றுல சிரமமே இருக்காது ஏன்னா உங்களுக்கு கால அவகாசம் 2 என்பது ரொம்ப நீளமான ஒரு காலம்தான் அதனால நிதானமாக யோசிக்கலாம் கண்டுபிடிச்சிருங்க உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது கடவுள் சாமி சக்தி பக்தி Good, திரை படம் good. வயல் பசுமை Good, 3 காஞ்சி புறம் சேலை பட்டு 4 நாமம் பட்டை வெரி குட் 5 கண்டுபிடிச்சிட்டீங்க காஞ்சின்னு சொன்னா நாங்கெல்லாம் பா எழுத்து தெரியும் பட்டுன்னு தான் சொல்லுவோம் என்ன புறம் டென்ஷனா ஓகே வெரி குட் ஹோலி கிராஸ் அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ இடம் மாற்றி நின்று உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய முதல் சுற்றின் 2வது வாய்ப்பு அதே போல பயன்படுத்திக்கங்க உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது பட்டாசு வெடி வெடி சரம் குட் துவைத்தல் சலவை 2 வட்டம் சதுரம் 3 தாங்கிக் கொள்ளுதல் சகிப்பு வலிப்பு சலிப்பு போற்றி சரணம் வெரி குட் 5 என்ன டென்ஷன் உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாத அந்த முதல் சுற்றுக்கே வந்து இவ்வளவு பதட்டம்னா போக போக என்ன ஆக போகுது நிதானிங்க ஓகே வெல் டன் அழகா 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க பெரியார் மணியம்மை முதல் சுற்றின் 2வது வாய்ப்பு முதல்ல 5 கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல சுலபமா இருந்தது ஓகே இப்ப தொடங்கலாம் உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது கம்பி இரும்பு இழப்பு ஏதாவது சொல்லு நான் அடுத்துக்குள்ள கொடுக்குறேன் தப்பா கொடுத்துட்டாங்கன்னு தெரியுது இடர் வெரி குட் பகல் இரவு 3 இசை இயல் குட் நேற்று இன்று வெரி குட் 5 அது முதல் சொல்லுக்கு குறிப்பு தப்பா கொடுத்துட்டாள் ஆனால் அப்படின்னு சொல்றாரு உன் ஃப்ரெண்டு வெல் டன் பெரியார் மணியம்மை அமர்ந்துருங்க வாங்க பெல் மெட்ரிக் பெல் மெட்ரிக் முதல் சுற்றில் இறுதி வாய்ப்பு அதே மாதிரி 5 எடுக்க போறீங்க உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது ஐயர் பூஜை தலையில் குடுமி அம்மா பள்ளம் ம், தா முதல் எழுத்து குழி ஓய், எப்பா.
அடுத்த வார்த்தை அடுத்த சொல். ஓ, மேற்கோள் குறிப்பு வெரி குட். மகளிர் மன்றம் சங்கம் குழு 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 குழு. இப்போ அந்த விட்ட சொல் வந்திருக்கு. ரத்தம் இணை பருத்தி குருதி. ஏ கட்டபொம்மா, முதல் எழுத்து தெரியும் கூன்னு. அந்த ரத்தம். உன்னைய பார்த்தா எங்களுக்கு உடம்பெல்லாம் குருதி வந்துடும் போல இருக்கு. எந்த நேரத்தில் ஐபேட் அங்கே போய் பறக்குமோன்ற பயத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். டமால் டுமில்ங்கிற. பரவாயில்ல, உன் டீம்மேட் நீ ரொம்ப சுமைதாங்கி தான். அண்ணாவை எப்படி தான் நீ வந்து சமாளிச்சிட்டு இருக்கேன்னு தெரில. நல்ல பையனாக இருக்கனால எல்லாம் போயிட்டு இருக்குது இல்லை? வெரி குட் கட்டபொம்மன், அசத்திட்டீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில். நீங்களும் 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. முதல் சுற்றின் முடிவில் எல்லா அணிகளுமே தலா 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. இடைவேளைக்கு பிறகு வரப்போற அந்த 2வது சுற்றின் இறுதியில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இடைவேளைக்கு பிறகு அந்த சுவாரஸ்யமான சுற்றில் மறுபடியும் சந்திக்க போகிறோம். காத்திருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்ட் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது இந்த வைல்ட் கார்டு எபிசோட். இதனுடைய 2வது சுற்று. 2வது சுற்றை தொடங்க போறவங்க பெரியார் மணியம்மை, திருச்சி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். விளையாட்டை தொடங்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் ஒரு பாட்டு பாடி காமிங்க எங்களுக்கு. இந்த வாரம் நீ பாடலாமே. வராது. வராதா? இங்க மட்டும் என்ன வாழுது? என்ன மாதிரி ஃப்ராங்கா இருக்கணும்ல. இங்கதான் நான் பாடுறது யாராவது கேட்பீங்க, இல்லைன்னா யாருமே கேட்க மாட்டாங்கல்ல. கவலையப்படாது, நம்ம கம்பல் பண்ணி 6 கோடி பேரை கேட்க வைக்கிறோம். காற்றுள்ள புதை துற்றிக்கொள். ஆமா, இதை பயன்படுத்திக்க. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா, கேட்காத வருமா, இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா, நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா, என் விழிகளில் முதல் வலி. தேங்க்யூ. சரி, தொடங்கலாம். 2வது சுற்று 2 நிமிடங்களில் 5 சொற்கள். உங்களுக்கு திரையில் வர சொல்லல ஒரு எழுத்து விடப்பட்டிருக்கும். அதை பூர்த்தி செய்து சொல்லை கண்டுபிடித்து குறிப்புகள் கொடுக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பரம்பரை தலைமுறை 1. அடுத்த வார்த்தை போ. அடுத்த சொல் பண்ணலாமா? தொழிற்சாலை புகை. ஏதாவது க்ளூ கொடு. நிலையம் நிலையம். நிறுவனம். வெரி குட். தெரியல, அடுத்த வார்த்தை போ. அடுத்த சொல். பேதை பைத்தியம். வெரி குட். இப்போ அந்த விட்ட சொற்கள் வருது. ஒத்திகை ஒத்திகை. நாடகம். கடன் கடன். குத்தகை. குத்தகை. 5வது சொல். நீ வீட்டுக்கு போயிட்டு வந்து கூட யோசிக்கலாம். ஷோ முடிஞ்சிரும் சார். ஏதாவது சொல்ல போறியா இல்லையா? ரைமிங்காக சொல்லு, கொஞ்சம் கண்டுபிடிக்க. இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னா இது வந்துடும். சேர்த்து சொல்லலாமே. தெரியுதா என்னன்னு? தெரியுது. என்னது? ஏதாவது சொல்லு. விக்ரம் விக்ரம். அந்நியனா? அனுஷ்கா தாண்டவம். வெரி குட். ஒரு தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் தேவைப்படுது உங்களுக்கு. ருத்ர, சிவ, நடனம், நாட்டியம் சொல்லலாம்ல. சிவதாண்டவம். சிவதாண்டவம் என்னன்னு பிராக்டிஸ் பண்ணீங்க? ருத்ர தாண்டவம், அப்புறம் பரதநாட்டியம், இதெல்லாம் வச்சிருந்தோம் சார். கடவுளே. பரவாயில்ல, ஆனா இந்த கண்டுபிடிச்சிட்டீங்க. நமக்கு அவுட்புட் வேணும். அதான். வெல் டன். நீங்க போய் உட்காந்துருங்க. வாங்க. ஹோலி கிராஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்
இரண்டாவது சுற்றில் முதல் வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிந்த சொற்கள் தான். பட் குறிப்பு கொடுக்குறவங்க கொஞ்சம் பதறிட்டீங்கன்னா இங்க இருக்கவங்களுக்கு அது blank ஸ்பாட் என்னன்னே தெரியாதுல்ல. நீங்களும் தான் நின்றுக்கிறீங்க. அதனால் நீங்க தான் அவங்கள வந்து இலகுவாக்கி வழி நடத்தணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வைத்தியசாலை, மருத்துவமனை, வாழ்த்து, இறை, பள்ளியில், உறுதிமொழி, எம்மதமும், சம்மதம், வெரி குட், பரிணாமம், வளர்ச்சி, வெரி குட், மன, உளைச்சல். வெல் டன். 24 வினாடிகள்ல 5 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் ஏற்கனவே நீங்க பயிற்சி எடுத்த சொற்கள் தானா? உறுதிமொழி எல்லாம் உறுதிமொழி எல்லாம் ஏற்கனவே தெரியும். ஸ்கூல்ல கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் உறுதிமொழியா? அது எப்பவுமே எடுக்கிறனால. ஓ, அதனால வாழ்த்து சொன்னீங்களா? அதான் நான் எதுக்கு சம்பந்தமே இல்லாம சொல்றீங்களேன்னு யோசிச்சேன். ஓகே, வெல் டன் ஹோலி கிராஸ். பெல் மெட்ரிக் அடுத்தது. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இடையில், நடுவில், தொல்லை, தொந்தரவு, தொந்தரவு, இடைஞ்சல், குழந்தை, மழலை, குழந்தைய அலறிடும். மெல்ல சொல்லு. மனநல, காப்பகம், வெரி குட். சரியா இருக்கா? அவமானம், வெக்கம், படுத்துதல், அலட்சியம், வெரி குட். கடல், அலை, ஆழம், சீற்றம், சரத்குமார், சமுத்திரம், பாவிகளா? வீடு, இல்லம், உருவாக்குதல், கட்டடம், இணை, கட்டுமானம். வெரி குட். சரத்குமார் இல்லைன்னா நீங்களாம் என்ன ஆயிருப்பீங்கன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். ஆமா, நீ இப்போ இப்படி சொல்றியா? அது வந்து கோவத்தோட சொல்றியா இல்ல சாதாரணமா தான் கோவம் சொல்றியா? தான் சார். அது என் வாய்ஸே அப்படிதான் சார். கோவம் தானா? ரெண்டுமே ஏன் கலந்து. அண்ணா மண்டையெல்லாம் கொட்டியிருக்காரா? ஏற்கனவே வாய்ஸ் வந்து அதிபயங்கரமா இருக்கும். இதுல கோவம் வேற. நான் பயந்து ஓடிடுவேன் முன்னாடிலாம். இப்ப பிராக்டிஸ் பண்ணனால பழகிடுச்சு. அப்படியா? என்னது எப்பயுமே சிரிச்ச மூஞ்சி தான் சார். அது ஓகே, மலர்ந்த முகம்லாம் நல்லா தான் இருக்கு. சத்தம் வந்து மலர்ந்த முகத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. கோவம் வரப்படுவான்னு தங்க சொல்றா. எப்பயாவது வந்தா குழந்தை, நீ குழந்தை வீர்னு அலறி இருக்கும். நல்லவேளை இங்க ஆடியன்ஸ்ல குழந்தை இல்லை எதுவும். எப்போவாது வருமா? அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்துட்டு தான் இருந்தது. முன்னாலாம் நிறைய சண்டை போட்டுக்கோம் சார். ஏதாவது வரலன்னா அவங்க வந்து லூசு சொல்லி தொலை அப்படின்னு கத்துவாங்க. ஓகே, அவ்வளவு பயமா இருக்கும். அவங்க அம்மா வேற சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அம்மா பயந்து யாரை சமாதானப்படுத்துவாங்க? அதான் முக்கியம். என்ன ஒண்ணு ஓ, சோ அவனை மாத்த முடியாதுன்னு தெரியும். பயந்து மிரண்டு இருப்பேன் அந்த இடத்துல. அவங்க அம்மா சமாதானப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆறுதல் ஆவேன். ஓகே, ஆனா திட்டி நானும் எதிர்த்து இப்பெல்லாம் சண்டை போட்டுருவேன் சார். அப்படியா? 4 தான் சின்னதா இருப்பேன். சும்மா பாஞ்சிருவேன். எங்க சொல்லு, நீ சொல்ல வர்றத பார்த்தா அதான் வீட்டுக்கு போனோடனே இவ கொட்டு வாங்கின மாதிரி தெரியல, நீ தான் அற வாங்கின மாதிரி எனக்கு தோணுது. அப்படிலாம் இல்லை சார். நீ கோவப்பட்ட சம்பவம் ஏதாவது சொல்ல. ஒரு நாள் வந்து கஷ்டப்பட்டு தான் வார்த்தையெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணி வச்சிருந்தோம். சூப்பரா படிச்சு தான் வச்சு எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். சரி கொஞ்சம் கேப் விட்டோம். ஒரு 2 days எக்ஸாம் கோர்ஸ்லும் கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம். சரி. ஆனால் நாங்கள் வந்து ஓரளவுக்கு காவியா அக்கா, வடிவுக்கரசியம்மா அந்த இதெல்லாம் பார்த்து அந்த வேர்ட்ஸ்லாம் எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம். சரி. ஆனால் கொஞ்சம் கஷ்டமான வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம். எக்ஸாம் கோர்ஸ்லும் 2 days கேப் விட்டுருந்தோம். அடுத்த நாள் அந்த வார்த்தை கேட்டா ஒண்ணுமே தெரியல. அப்ப எனக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சரி, நான் எக்ஸாம் நல்லா படிச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா. அது போன மாசம்ங்கிற மாதிரி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஓகே. லைட் மேலாப்ல மறந்துருந்தது சார். அதுக்கப்புறம் அதுக்கு கத்துனானே ஒரு கத்து. ஓகே. ரொம்ப சார் ரொம்ப கோவம். எப்படி கத்துன? ஏய் ஐயோ எல்லாம் பயந்துட போறாங்க. ஏய், இப்படிதான் ஒரு குட்டி ஒரு பிஞ்சு பொண்ணுகிட்ட போய் கத்துவாங்க. பாக்கதான் சார் குட்டி, பேசி பாருங்க சார். நம்ம பாவம். அப்பெல்லாம் ஓ, இல்ல சார். இதுக்கு முன்னெச்சரிக்கையா தான் நீ உன் சத்தத்தை மேலேயே உயர்த்தி ஆமா, வச்சிருக்கியா? கொஞ்சம் விட்டா மேஞ்சிருவானு. இல்லை சார், நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நான் கொஞ்சம் அந்த ஓட்ட வாயி அது மாதிரி திட்டுவேன். எல்லாமே வந்துடும் அப்படியே. ஒருத்தவங்கள யார் யார்ட்ட எது சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியாது. அதுக்கு தான் நிறைய அதுதான் சார். அதாவது நம்ம கூட சீக்ரெட்னா அது எதுவுமே தனியா வச்சுக்க தெரியாது. நல்ல மனசோட இருந்தா தானே சார் வெற்றி பெறுவோம். இந்த விசாரணையில பல விஷயங்கள் வெளியே வரும் போல இருக்கு. எப்பவும் ஆனா சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெரிய ஆளுங்களை கூட நம்ம நரம்புகளை நம்ப கூடாது. கரெக்ட் சார், ரொம்ப கரெக்ட். இல்ல அதான் இதுங்க பார்த்தா சாதுவா இருக்க மாதிரி இருக்கும், பாஞ்சதுன்னா அதுங்க தான் வேங்கையா இருக்கும். இல்ல சாது மிரண்டா காடு கொள்ளாது. இப்ப யாரு சாது? பழமொழி. உங்க 2 பேர்ல யாருமே சாது இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க பொதுவா சொல்லிக்கிறீங்க அதல்ல. ஓகே, இப்போ 5 கண்டுபிடிச்சதுனால தப்பிச்சிடுறீங்க. வெல் டன் பெல் மெட்ரிக். தேங்க்யூ சார். இப்போ இடம் மாத்தி நீங்க நாங்களே ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிக்கிறோம்.
இப்போ நீ குறிப்பு கொடுக்கும்போது கோவமா கொடுக்குற, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். கோவப்பட தெரியாது. ஐயோ சரி. முதல் போய் ட்ரை பண்றேன். ஓகே, தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நெக்ஸ்ட் வேர்ட் சார். அடுத்த சொல். சொந்தம், பந்தம், உபசரிப்பு, வரவேற்பு, தன்மை, விருந்தோம்பல், குட். எதிர்பார்ப்பு, ஆவல், எதிர். சொல்லுடா. ஏமாற்றம், மிரட்டியே வாங்கிரு இதே மாதிரி. குங்குமம். பொட்டு, அப்படி கரெக்டான மாதிரி சொல்றேன். போட்டு தாக்கு. கட்டை, சந்தனம், இப்படி சொல்றதை விட்டு பணக்காரன், ஏழை, வசதி, வாய்ப்பு. ஐயோ கொல்ல போறேன் உன்னை. இப்போ அதெல்லாம் க்ளூஸா? இல்ல சொல்லிட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே. மிகுதியாக, செல்வாக்கு, வா இறைவா. கமான், எங்க கோவப்படுத்தாத சாய் ஆதித்யாவ. டெம்பரேச்சர் ஏறிட்டு இருக்கு. பணம், காசு, ஏராளமாய். சொல்லிட்டாலும் லூஸ் பைலை. வெயிட் வெயிட், குவியல். வெல் டன். ஓகே. ஆனா ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொன்னான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னு தெரியுமா? காதுல விழுந்ததா இல்லையா? இல்ல சார். ஆனா தமிழ்நாட்டையே விழுந்துருச்சு. நல்ல வேளை உனக்கு விழுகல. நீ டிவியில போய் பாத்துக்கோ. என்னது? அப்புறம் நான் சொல்லிடுவேன். சொல்லுடா லூசு பையலே இல்ல. ஓ மை காட். இல்ல சொல்லிட்டேனா? நான் சொல்ல வேணாம்னு நினைச்சிருந்தேன். என்னது நீ எப்படி கேட்கலாம்? ஐயோ சொல்லிட்டேன். இல்ல நான் சொல்லல. சொல்லிட்டு சொன்னேன். வீட்டுக்கு வா. வெல் டன். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க போய் அமரலாம். தொடங்கலாமா? இது வரைக்கும் நீங்க எதையும் தவறவில்லைல்ல? எல்லா சொற்களையும் சார் கண்டுபிடிச்சீங்க. இப்படி சொல்லாதீங்க சார். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். யாரு நீ மிஸ் பண்ற ஆளா? கொஞ்சமாவது டென்ஷன் இருந்தா மிஸ் பண்ணலாம் அவள மாதிரி. ஓகே, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஆரம்பம், முடிவு, கட்டம், அடிப்படை, வெரி குட். இதுல இருக்கிறது எதையும் சொல்லிடாதீங்க. அடுத்த சொல். எண்கள், இலக்கம், வெரி குட். கண், விழி, தொடுவது, உணர்ச்சி, இணைத்தால், விழிப்புணர்ச்சி, சரியா சொல்லு. இதை ஏத்துக்கலாம் போங்க. ஒன்றும் தப்பு இல்லை. தயவு, தச்சயம், திருத்தமாக, அந்த சொன்ன குறிப்போட அடுத்த சொல் இப்படிதான் வரும். கரெக்டா சொல்லி பாருங்க ஒரு முறை சத்தமா. அவங்க என்ன குறிப்பு சொன்னாங்க முதல்ல? தயவு, அதை சொல்லுங்க. அது சொன்னா அடுத்த சொல்லி தான் வரும். சொல்லு. இன்னும் ஒரு குழு இருக்கு, பரவாயில்ல நீ சொல்லு. ஏதாவது சொன்னாதான் 3வது குறிப்பு கிடைக்கும். சரி அடுத்த வார்த்தை சார். அடுத்த சொல். கசப்பு, இனிப்பு, உப்பு, புளிப்பு, உங்க ஒரு உப்பு புளிக்குமா? அடுத்த வார்த்தை சார். அடுத்த சொல். இதுல ஒரு குறிப்பு மீதம் இருக்கு. அந்த விட்ட சொல்ல ஒரு குறிப்பு மீதி இருக்கு. 3வது குறிப்பு சொல்லுங்க பாப்போம். தயவு, சொல்லு. ஏதாவது சொல்லு, பரவாயில்ல. கேஷுவலா பரவாயில்ல சொல்லு. தற்சானயம், அது உனக்கு தெரியுது. ஒரு ஓசை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தெரியுது. சரியா வார்த்தை தெரியல. சரி அந்த சொல் போயிடுங்க. 3வது குறிப்பு கொடுக்கணும். ஒழுங்கா யோசிச்சு பாரு, டக்குன்னு சொல்லு. 17 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. சொல்லு. 18. உவர்ப்பு, Well done. தாட்சான்யம், தாட்சான்யம், தாட்சான்யம். தாட்சண்யம். தாட்சான்யம். தயவு தாட்சண்யமே காமிக்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் கூட தயவு தாட்சண்யமே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. அது கிட்டத்தட்ட உனக்கு காதுல விழுந்திருக்கனால நீ தட்சானியான்ட்டு இருந்த. அது தாட்சண்யம். தயவு தாட்சண்யம். ஆமா, உங்க ஊர்ல உப்பெல்லாம் புளிக்குமா? சரி பரவாயில்ல. நீ உனக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? எப்பவுமே இப்படிதான் பதட்டம் அடைவியா? ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி உனக்கு டென்ஷன் வரும்ல. ஜுரம் வருமா வராதா? எக்ஸாமுக்கு வராதா? அப்புறம் இது என்ன? விளையாட்டுலேயே வரும்பொழுது எக்ஸாமில் எப்படி உனக்கு வராமல் இருக்கு? நீ போய் சொல்கிற. எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஜுரம் வருமா வராதா? உனக்கு வராதா? அப்புறம் இங்கே இவ்வளோ பதட்டமாக இருக்க? புதுசா இருக்க. புதுசா? யார் புதுசு?
நீங்களே புதுசுதான். நான் உனக்கு புதுசா? ஓகே சரி. இப்படி பார்த்தா நீ வந்து இப்படி பதட்டமாயிருவியா? நானே புதுசுன்ட்டேன் உனக்கு. ஆனால் இப்போ எத்தனை சொல்லு கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. 4. ஓகே, முதல் முறையாக ஒன்று மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அடுத்த முறை. ஓகே, வெல் டன். அழகாக முயற்சி பண்ணீங்க. நீங்கள் பேமெண்ட் தருங்க. ஹோலி கிராஸ் உங்களுக்கான வாய்ப்பில் 5 சொற்களையும் கண்டுபிடிக்கணும். அங்கே நிறைய குளறுபடி நடந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்கல்ல. புளிக்கிற உப்பெல்லாம் பார்த்து வந்ததுங்களே. ஓகே, நீங்கள் தொடங்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பிள்ளையார், கடவுள், பிரசாதம், கொழுக்கட்டை, பொறுமை, நிதானம், நிதானம், அடுத்த வார்த்தை போ. நெக்ஸ்ட் வேர்ட், மாடு, ஆடு, தீவனம், புண்ணாக்கு, புண்ணாக்கு, வைக்கோல், நோன்பு, விரதம், ஓகே, சலுகை, சன்மானம். வெரி குட். இப்போ 3வது குறிப்பு மட்டும் சொல்லணும். நீ சொல்லு. முதல்ல என்ன சொன்ன? நிதானம்னு சொன்னாங்களா? அந்த சொல்லுக்கான 3வது குறிப்பு. சொல்லு சொல்லு. பொறுமை, சாவகாசம். இதை வந்து இவ்வளோ சாவகாசமாக சொல்கிறேன். பொறுமையாக சொல்ல வேண்டியதான். ஆனால் அவளுக்கு நீ கொடுத்த டென்ஷன், நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லு தானே அது. அதனால தான் அது முகத்தில் டென்ஷன் படுத்து பார்க்கணும்னு ஆசை. ஓஹோ, இது ரொம்ப கூல் பார்ட்டியா? இல்ல நான் டென்ஷன் ஆயிருவேன். இல்ல இப்ப கொஞ்சம் ஒரு நீ மாறுதலா டென்ஷன் ஆயிடுவா, ஆனால் அவளை டென்ஷன் ஆக்கி பார்க்கணும்னு உனக்கு ஆசை. ஆசை. ஏய், எவ்வளோ ஒரு சேடிசம் தெரியுமா இது? டைம் இருந்துச்சு அதனால. ஓ, அதனால. ஆனால் சொல்லிட முடியும்னு உனக்கு தெரியும். இது உண்மையாக சமாளிஃபிகேஷனா எனக்கு தெரியல. நீ சொல்லு, நிஜமா அவளுக்கு தெரிஞ்சு இழுத்தாளா இல்ல அவளுக்கு தெரியலையா சாவகாசம்? இல்ல கடைசிக்குள்ள தான் தெரிஞ்சு. முன்னாடி தெரிஞ்சிருச்சு. இல்ல இனிமே உன்னை நாங்க யாரும் நம்ப மாட்டோம். கொழுக்கட்டைக்கு எவ்வளவு குதிச்ச? கொழுக்கட்டை சாவகாசத்துக்கு மட்டும் ஏன் இப்படி? 2வது சுற்றின் இறுதியில் உங்களோட மதிப்பெண்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரியார் மணியம்மை மட்டும் 19 மதிப்பெண்கள், ஹோலி கிராஸும் பெல் மெட்ரிக்கும் தலா 20 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதிக வித்தியாசம் இல்லை. இடைவேளைக்கு பிறகு 3வது சுற்றுல சந்திக்க போறோம். அந்த சுற்றுல யாரு குறைவான மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ அவங்க அந்த சுற்றோட வெளியேற வேண்டியிருக்கும். இடைவேளைக்கு பிறகு அந்த சுவாரஸ்யமான சுற்றில் மறுபடியும் சந்திக்க போகிறோம். காத்திருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா நிகழ்ச்சியின் 3வது சுற்று. முக்கியமான கட்டம். இது வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்கிறது 20 மதிப்பெண்கள். இப்போ இருக்க நிலைமைப்படி இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் வந்து கடைசி சுற்று தகுதி சுற்றுக்கு போயிடுவீங்க. கண்டுபிடிச்சிருவீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு மாதிரியே எங்களுக்கும் இருக்குது. தொடங்கலாமா? இதனோட விதிமுறைகள் எல்லாம் தெரியும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 1.5 நிமிடங்கள் தான், ஒரே குறிப்பு தான். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மக்கு, ஒன்னேதான். 5வது வரிசை மண்டு. அது ஒன்னேதான். இரும்பு, 4வது வரிசை துரு. குட். திண்ணை, 3வது வரிசை மாடம். குட். கர்வம், அது உனக்கு தான். இல்ல. இல்லையா? சரி. 2வது வரிசை திமிர். Okay. பக்குவம், 1ஆம் வரிசை பதம். Well done. 40 வினாடிகள்ல 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இது வரைக்கும் முழுமையான மதிப்பெண்கள் 25. Well done ஹோலி கிராஸ் திருச்சி. நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். சண்டைக்கார அணி வந்துருச்சு. சண்டை போடாம 5ஐயும் கண்டுபிடிக்கணும். ஆனால் பரவாயில்ல, நமக்கு இலக்கு வந்து 5ஐயும் கண்டுபிடிக்கணும். நீங்கள் சண்டை போட்டுக்கலாம், அந்த டேபிள் மேலே ஏறி குதிச்சிடக்கூடாது. ஓகே, தொடங்கலாமா? விதிமுறைகள் நினைவிருக்கா? 1.5 நிமிடங்கள், ஒரே குறிப்பு. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சிற்பம், 2ஆம் வரிசை உளி. வெரி குட். சாயவே அடக்கிட்டியே. ஆசீர்வாதம், இவ்வளோ வெறுப்போட ஸ்க்ரீனை பார்க்குறாங்க.
மூன்றாம் வரிசை அருள். ஓகே. பயில்வான். நாலாவது வரிசை வீரன். அதை எப்படி சொன்னோம் பத்தியா? ஓய்வு. ஐந்தாம் வரிசை அசதி. வெரி குட். 30 seconds. இரு இரு. உங்களுக்கு தெரியாதா? அதான். ஏதாவது ஒரு வருஷம் தான் காலியா இருக்கு. யோசிக்க விடுமா கொஞ்ச நேரம். 20 நொடிகள். கெடுவான். முதல் வரிசை. சூப்பர் க்ளூ. முதல் வரிசை கேடு. வெல் டன். 20 வினாடிகள்லாம் போட்டு பயந்துட்டு இருந்தியா? எப்படி க்ளூ வந்தது பத்தி இல்ல? கெடுவானுக்கு அப்புறம் நீ தப்பா சொல்ல முடியுமா? அங்க இல்லைன்னா கூட நீ கதை விடலாம். முதல் வருஷம். ஆமா, முதல் வருஷம் மட்டும்தான் காலியா இருக்கு. அதுல தெரியுதோ இல்லையோ நீ பாட்டுக்கு அடிச்சிருக்கலாம். முதல் வரிசை கேடுன்னு. வெல் டன். பெல் மெட்ரிக். நீங்களும் 25 மதிப்பெண்கள். வெல் டன். நீங்க போய் அமரலாம். அந்த ஒரு வார்த்தை வந்து எப்படி உங்களுக்கு எதிராக அமைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? எந்த வார்த்தை அது? தாட்சண்யம். தாட்சண்யம் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு தலையெழுத்தையே மாற்றிடுச்சு. இப்போ நீங்கள் 5 கண்டுபிடிச்சாலும் அடுத்த சுற்றுக்கு போக முடியாது இல்லையா? ஒரு மதிப்பெண் பின் தங்கி இருக்கிறீங்க. 5 கண்டுபிடிக்க முயற்சி எடுத்து சந்தோஷமாக வெளியே போகிறீங்க. அவ்வளோதான். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஆபரணம். இரண்டாம் வரிசை நகை. குட். கால். அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். மட்டை. நான்காம் வரிசை பந்து. வெரி குட். அங்குலம். அங்குலம். பதட்டத்துல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சார். நீ அங்க பார்த்தீனா தெரியும். டென்ஷன்ல எங்கேயோ பார்த்துட்டு இருக்க நீ. என்னென்ன இது சார் சொல்லியாச்சு? இதெல்லாம் நான் சொல்லுங்க சார். ஆபரணம் சொன்னீங்கல்ல, நகை சொன்னீங்க, மட்டை பந்து சொன்னீங்க. 2 சொல்லிட்டு எவ்வளவு கேள்வி கேட்குறேன்? தெரியல. சரி, அடுத்தது 15 வினாடிகள். சண்டை. தெரியல சார். அடுத்தது போங்க. ஒண்ணான முழம். 5வது வரிசை முழம். எதுக்கு? அங்குலம். அங்குலத்துக்கு. வெரி குட். அதான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 3 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. பரவாயில்ல. நீங்கள் 5 கண்டுபிடிச்சி சந்தோஷமாக போவீங்கன்னு நினச்சேன். இப்போ நீங்கள் சந்தோஷமாக போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. பரவாயில்ல. பெரியார் மணியம்மை உங்களுக்கு எடுத்த வாய்ப்பை முடிந்த வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்து உங்களுக்கு தக்க வைக்க பார்த்தீங்க. உங்களுக்கு அது பலிக்கவில்லை. பரவாயில்ல. ஹோலி கிராஸ், நீங்கள் எந்த சொல்லையும் தவற விடல. இந்த வைல்ட் கார்டு ரவுண்டில் எல்லா சொற்களையும் சொன்னீங்க. போன முறை வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன பண்ணீங்க? இதே மாதிரி தான் இருந்ததா? எப்படி வெளியேறினீங்க பின்ன? அதில் க்ளூஸ் கொஞ்சம் 1 மினிட்ல கண்டுபிடிக்கிறதுல ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த தகுதி சுற்றுல தான் ப்ராப்ளம் வந்தது. இப்போ அதுக்கு தகுதி ஆயிட்டீங்க. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் பெல் மெட்ரிக். நாங்கள் முதல்ல போனோடனே லேப்ல எடுத்து முன்னாடி விளையாட ஷோஸ்லாம் பார்த்தோம். அதில் அந்த ஃபைனல்ஸ் ரவுண்டில் காவியாக்காவும் ரேவதி பிரியாக்காவும் சூப்பராக அந்த விளையாடி இருந்தாங்க. அவங்க சூப்பராக தான் விளையாடுவாங்க. அது வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த 25 வாங்கணும்னு நினச்சோம், வாங்கிட்டோம். இப்போ தகுதி சுற்றுல அந்த 1 நிமிடத்தில் அதிக சொற்களை கண்டுபிடிக்க கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். ஏற்கனவே போன முறை வந்தப்போ அந்த சுற்று போனீங்களா? போனோம். ஓ, அங்கே தான் நீங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தீங்க. எத்தனை கண்டுபிடிச்சிங்க போன முறை? 10. ஸோ 10 பத்தாதுன்றது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? 10. ஓகே. இந்த தடவை 20. நாங்கள் 15 தான் கொடுக்குறோம். 15. இதுதான் 100க்கு 101 மார்க் வாங்குறது இல்லை? ஓகே. பெரியார் மணியம்மை, என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள்? பதட்டப்படக்கூடாது. சொல்லி கொடுக்குற பாடத்தையே கற்றுக்கிறது இல்லை. இங்கே வந்து என்ன தர? நல்லா படிப்போம் சார். அப்படியா? 10th எவ்வளோ மார்க்குன்னு கேட்கலாமா? அது நான் எழுதுறதுக்கு அப்புறம் கேளுங்க சார். ஓ, இப்போ தான் 10th வந்துருக்கியா? நீ 11th நினச்சேன். சரி, நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க? பதட்டப்பட. ஓகே. பதட்டப்படக்கூடாது. ஒரு வார்த்தை கேட்டால் தெளிவாக கேட்கணும். ஓகே. அப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கு இணையான பல வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். பதட்டம் மட்டும் இல்லாமல் சும்மா வந்து ஜெயிச்சிட முடியாது. தமிழில் சொல் வளத்தையும் அதிகப்படுத்திக்கணும். ஒரு சொல்லுக்கு எத்தனை விதமாக அதை விவரித்து பார்க்கலான்னு நீங்கள் 2 பேருமே பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மொழி ஆளுமையும் வந்துடும். இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஓகே, வெரி குட். இந்த 3 அணிகளுக்கும் எங்களது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.
இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற இந்த 3 அணிகளுக்கும் ஒவ்வொரு அணிக்குமே காளிமார்க் பொவன்டோ வழங்கும் ரூபாய் 2000க்கான காசோலையும் கூடவே காளிமார்க் பொவன்டோ வழங்கும் இந்த கிஃப்ட் ஹேம்பரும் பரிசாக கிடைக்கிறது. இடைவேளைக்கு பிறகு இன்றைய ஸ்பெஷல் எபிசோட், அதாவது இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட் எபிசோடைய இறுதி சுற்று தகுதி சுற்றில் சந்திக்க போகிறோம். அதில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கும் அணியே அடுத்த லெவலுக்கு தேர்வாக போகும் அணி. அது எந்த பள்ளியின் அணின்றது தெரிஞ்சுக்க இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் சந்திப்போம். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டம் தகுதி சுற்று. இதில் கொடுக்கப்படுகிற 1 நிமிடத்தில் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்கும் அணி அடுத்த நிலைக்கு தேர்வாகி போகும் அணி. இது உங்களுக்கு கிடைத்திருக்கிற 2வது உயிர், 2வது வாய்ப்பு, வைல்ட் கார்டு ரவுண்ட். இதில் இந்த வாய்ப்பை எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு அடுத்த சுற்றுக்கு போவதற்கு உதவியாக இருக்கும். யார் முதல்ல விளையாடுறோம்? போன முறை 2வது விளையாண்டிங்களோ, அதனால உஷாரா எங்க அவங்க சொல்லிடுவாங்களோ நீ குதிச்சிட்ட. பரவாயில்ல, எப்பவுமே இந்த முதன்மைக்கு ஒரு முதலிடம் உண்டு. நீங்க விளையாடுறீங்க, ஹோலி கிராஸ் அமர்ந்துருங்க. என்ன வியூகம் வகுத்துட்டு வந்திருக்கிறீங்க? முதல் வியூகம் முதல்ல விளையாடுறதுன்னு. மூச்சு விடக்கூடாது சார். அப்படியா? விறுவிறுன்னு க்ளோஸ் கொடுக்கணும். ஓகே, 15 முடிக்கணும். ஓகே, சரி, பார்த்துருவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தொலைக்காட்சி, சித்திரம், இணை, வானொலி, 1, உரல், உலக்கை, 2, அடுத்த சொல், முற்றம், தாழ்வாரம், இணை, சுற்றம், 3, தோடு, காது, பின்னால், திருகாணி, 4, தென்னை, மரம், இலைகள், கீற்று, 5, காசுகள், சில்லறை, 6, உழவன், விவசாயி, 7, ஆடல், பாடல், இணை, நடனம், 8, ஒட்டடை, குச்சி, பூச்சி, சிலந்தி, 9, நில, சரிவு, 10, குதிரை, பரி, காலில், லாடம், 11, மாங்காய், தோப்பு, 12, குறிக்கோள், கொள்கை, 13, ஆ, 13. பரவாயில்ல, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. இப்ப நீங்க அமர்ந்துருங்க, பாப்போம் என்ன நிகழ போகுதுன்னு. வாங்க, ஹோலி கிராஸ் திருச்சி. ஹோலி கிராஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சிராப்பள்ளி. உங்களுக்கு கிடைத்திருக்கிற இறுதி வாய்ப்பு. எதிரணி 13 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்க குறைந்தபட்சம் 14 சொற்களை கண்டுபிடித்தால் அடுத்த நிலைக்கு ஏகலாம். தெளிவா இருக்கீங்களா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தாய், சே, 1, மாலையில் தேநீர், 2, சோகம், வருத்தம், 3, பாதுகாப்பு, காவலர், 4, நெல், அரிசி, 5, வண்டி, வாகனம், 6, செய்திகள், தகவல், 7, வியாபாரம், முதலீடு, 8, அவசரம், தாமதம், 9, கசப்பு, புளிப்பு, 10, நுனி, விளிம்பு, 11, தப்பாட்டம். அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். அடுத்து சாமான், டக்குனு சொல்லு. ஏதாவது மனம், அண்ணாச்சி, மளிகை. 12, அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். அடுத்த வார்த்தை. பயம், அச்சம், 13, தப்பாட்டம், வேறு நிகழ்ச்சி, ஜீவா. அடுத்த குறிப்பு கொடுக்க முடியாது, மன்னிக்கணும். நீங்களும் 13 சொற்கள். உங்களுடைய குறிப்புகள் சிறப்பா இருந்திருக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு சொல், பாட்டு, கச்சேரி. கச்சேரி. தப்பா நான் அது பாட்டு வந்து உங்க பிராக்டிஸ். ஆமா, அது எனக்கு புரியுது. அது கிடைக்கலன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. பதட்டமோ மறதியோ, ஓகே, ஏதோ ஒரு காரணம். அவளுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணது நினைவுக்கு வரல. அப்ப சமயோசிதமா வேற சொல் சொல்லி அதை கொண்டு வரணும். மேடை, நிகழ்ச்சி, பாடல் முடிஞ்சிருச்சுல்ல. நீ அதையே எதிர்பார்க்கறதுனால அவங்க ஸ்டக் ஆயிட்டா. 13. நீங்க இப்படி வாங்க, பெல் மெட்ரிக் இப்படி வாங்க. நீங்க 13 கண்டுபிடிச்சிட்டு அங்க போய் அமர்ந்திருக்கும் பொழுது
இது வரைக்கும் இவங்க விளையாண்ட அடிப்படையில் இவங்க எத்தனை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைச்சு எதிர்பார்த்தீங்க? 15 கண்டுபிடிச்சுவாங்கன்னு நினைச்சீங்களா? வேகமா டக் டக்குன்னு சொல்லிட்டாங்க. அது முதல்ல அவங்க விளையாடுறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்த்தீங்க? நீங்க ஜெயிப்பீங்கன்னு நினைச்சிருந்தீங்க. ஆனா இவங்க முதல்ல 6-7 வார்த்தைகள் போன வேகத்தை பார்த்து என்ன நினைச்சீங்க? கொஞ்சம் பயம் வந்துச்சு. ரொம்பவே வந்திருக்கும், முடிஞ்சதுன்னு நினைச்சிருந்தேன். நானே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க 7வது 8வது வார்த்தை முடிக்கும் பொழுது 30 வினாடிகள் மீதம் இருந்தது. நீங்க போன வேகத்துக்கு 20 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்க முடியும். குறிப்புகள் கொடுக்கறவங்களும் ரொம்ப சமயோசிதமா சில சமயங்கள்ல அந்த வியூகத்தை மாற்றிக்க வேண்டி வரும். அவ்வளவுதான். பிடிவாதமா அதிலே நிற்கக்கூடாது. அவளுக்கு உதிக்கலை தோணலைன்னும் பொழுது இது எல்லாருக்கும் பொதுவான விஷயங்கள், இவங்களுக்கு இல்லை. டக்குன்னு அடுத்த நிலை போயிடணும். இப்போ என்ன பண்ணலாம்? 2 பேருமே வெளியே அனுப்புறது ஒரு வாய்ப்பு உண்டு. ஒயில்ட் கார்டு ரவுண்டில் யாருமே தகுதி பெறலான்னு சொல்லலாம். அல்லது ஒரு டை பிரேக்கிங் ரவுண்டு வச்சு அதில் நம்ம யார் வெற்றியாளர்ன்றதை தீர்மானிச்சுக்கலாம். அதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? ஓகே, 30 வினாடிகளில் யார் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்க போறீங்களோ அவங்க தான் வெற்றி சூடும் அணி. சரியா? யார் முதல்ல விளையாட போறீங்க? நீங்க இதே விளையாட போறீங்க. பரவாயில்லையா? அவங்க விளையாட்டும். சரி, நீங்க அமர்ந்துருங்க. திருச்சிராப்பள்ளி பெல் மெட்ரிக் சாய் ஆதித்யா, அம்சவர்தினி. இந்த வைல்ட் கார்டு ஸ்பெஷல் எபிசோட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு, பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. விருப்பம், ஆசை, 1, தலை, வால், சதி, விதி, 2, எச்சரிக்கை, கோரிக்கை, ஆபத்து, விபத்து, 3, பரம்பரை, சந்ததி, 4, உடல், உறுப்பு, 5. நீங்க 21 வினாடிகளில் 5 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இது உங்களுடைய டார்கெட். ஒருவேளை அவங்களும் 5 சொற்கள் கண்டுபிடித்தா யாரு குறைவான கால அவகாசத்தில் கண்டுபிடிச்சாங்களோ அப்படி எடுத்துக்குவோம். நீங்க போய் அமரலாம். வாங்க, ஹோலி கிராஸ் திருச்சி. ரெடி? தொடங்கலாமா? ஹோலி கிராஸ், உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பருப்பு, சாம்பார், பயறு, குழம்பு, இவை, தானியம், 1, நாட்டியம், பேரொளி, காளி, சலங்கை, 2, மனைவி, கணவன், கணவனுக்கு தாரம், 3, யோசி, பாசி, வாசனை, திரவியம், பாக்கு, வாக்கு, 4, அலங்காரம், ஒப்பனை, முடி, சிகை, 5. நீங்க 27 வினாடிகள் எடுத்துக்கிட்டீங்க. பரவாயில்ல, உங்க முயற்சியை பாராட்டுறோம். 2 சொற்களுக்கு உங்களுடைய குறிப்புகள் 3 தேவைப்பட்டது. அதில் தான் உங்களுக்கு மறுபடியும் அதே போல பிரச்சனை. 6 வினாடிகள் நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கொண்டதால் இன்றைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நிலைக்கு தேர்வாகி வெற்றி பெறும் அணி பெல் மெட்ரிகுலேஷன் சாய் ஆதித்யா அண்ட் ஹம்சவர்தினி. ஹோலி கிராஸ், என்ன சொல்ல விரும்புறீங்க? செகண்ட்ஸ் டைம்னால கொஞ்சம் பயந்துட்டேன். செகண்ட்ஸ் 21க்குள்ள முடிக்கணுமேன்றது மனசுல அழுத்திக்கிட்டே இருந்ததோ? அதான் போட்டின்னு வரும்பொழுது சில கடுமையான விதிகளுக்குள்ளதான் எந்த விளையாட்டுமே விளையாடப்படுது. அது எனி மேட்ச், எனி ஸ்போர்ட், எனி காம்படிஷன், எல்லாருக்கும் இதே நிலை தான். அதை கடந்து ஜெயிக்கிறவங்க தான் உண்மையான வெற்றி பெறும் வாய்ப்புக்கு பொருத்தமானவர்கள். அதனால் இன்னைக்கு அந்த வாய்ப்பை தக்க வைத்துக்கொண்ட பெல் மெட்ரிக் சாய் ஆதித்யா ஹம்சவர்தினி, உங்களுக்கு எங்கள் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த இறுதி கட்டம் வரை வந்து பங்கு பெற்ற 2 அணிகளுக்குமே நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் ரூபாய் 2000க்கான கிஃப்ட் வவுச்சர்ஸ். இந்த இறுதி சுற்றுக்கு வந்து கடைசி வரை போராடி 2வது நிலைக்கு வந்திருக்கிற திருச்சி ஹோலி கிராஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவி அணியருக்கு எவரெஸ்ட் வழங்கும் ஒரு பெடஸ்டல் ஃபேன் பரிசு. இந்த வைல்ட் கார்டு எபிசோட் நிகழ்ச்சியில் இறுதி வரை உறுதியுடன் போராடிய திருச்சி பெல் மெட்ரிக் அணியினர் சாய் ஆதித்யா மற்றும் ஹம்சவர்தினிக்கு இந்த சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ரூபாய் 3000க்கான காசோலை. வெல் டன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிகழ்ச்சியில் ஃபுல்லாக 2 பேரும் திட்டிக்கிட்டீங்க. ஜெயிச்ச பிறகு ஒரு தடவை வாழ்த்திக்கிட்டீங்கன்னா மக்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நானும் பாசத்தோட சொல்ல வேணாமா? லூசு பயலெல்லாம் திட்டியிருக்க. நான் சொல்லு அண்ணா. தங்கச்சி, நான் நல்லா வருவேன் இல்லையோ நீ நல்லா வருவ. ஓ, நீ மாற்றி சொல்லுவேன்னு நினச்சேன். நீ நல்லா வரையோ இல்லையோ நான் நல்லா வந்துடுவேன். குட். 2 பேருமே அழகாக போராடி ஜெயித்தீங்க.
ஹோலி கிராஸ் உங்களுக்கும் எங்களுடைய நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்த இந்த வைல்ட் கார்டு எபிசோட் ரவுண்டோட இந்த ப்ரிலிமினரி 1 லெவல் நிறைவுறுகிறது. அடுத்த வாரம் புதிய லெவல் தொடங்குகிறோம். அடுத்த நிலை, அதாவது ப்ரிலிமினரி 2. அந்த நிகழ்ச்சியில் புதிய 3 அணிகளோடு சுவாரஸ்யமான சுற்றுகளோடு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை இந்த அணிகள் சார்பில் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். நன்றி, வணக்கம்.